இந்த கோயிலை வந்து யார் கட்டினாங்கன்னு இன்னி வரைக்குமே தெரில. ஏன்னா நிறைய மன்னர்கள் வந்து மாற்றி மாற்றி நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. சேரர்கள், சோழர்கள், அந்த மாதிரி நிறைய அரசர்கள்லாம் வந்து மாறி மாறி இந்த கோயிலுக்காண்டி நிறைய செஞ்சுருக்காங்க. அதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கோயிலை பற்றி நம்ம வரலாறை கேள்விப்பட்டோம்னா 3500 வருடங்கள் ரொம்ப ரொம்ப பழமையானது. தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்லையே ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தரையில் கூட உங்களுக்கு கல்வெட்டுகள் இருக்குது. நம்ம நடக்கிற பாதையில் கூட கல்வெட்டுகளாக இருக்குது. நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அப்புறம் இன்னும் ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சிதம்பர ரகசியங்கள்னு. அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் புதைஞ்சிருக்கு. சிதம்பரம் கோவிலில் நடராஜர் திருக்கருவறை மீது இருக்கும் விமானமே இந்த பொற்கொத்தி மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொன்னான சபை அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது சுமார் 21,600 பொற்கொத்திகள், அதாவது நம்ம தினமும் மூச்சு விடும் எண்ணிக்கை, அதாவது 21,600 கொண்டு ஆனது. ஒவ்வொரு கொத்தியும் மனித வாழ்க்கையின் ஒரு மூச்சை குறிக்கிறதுன்னு அவங்களால நம்ப முடியுதா? விமானத்தின் மீது உள்ள 9 கலசங்கள் மனித உடலில் உள்ள 9 துவாரங்களை, தொண்டை, மூக்கு, கண், காது, இது எல்லாத்தையும் குறிக்குது. இதன் மூலம் மனித உடம்பே கோயில், அதில் இருப்பது சிவன் என்ற தத்துவத்தை இது நமக்கு உணர்த்துதுங்க. சிதம்பர ரகசியத்தையும் சிவத்தின் ஆனந்த தாண்டவத்தையும் நினைவூட்டும் அற்புத சின்னமாக இது விளங்குதுங்க. சிதம்பரம் ஐம்பூத ஸ்தலங்களில் ஆகாச தத்துவத்தை குறிக்கும் கோயில்.